எப்படி திரு அரவிந்தாக்ஷன் வந்து அவருடைய எக்ஸ் தளத்துல இந்த விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ததோ அதை வச்சு இந்த வீடியோ முன்னெடுக்கிறதுக்கு மிக உதவியாக இருந்தது. அவர் எப்படி மக்கள் மன்றத்தில் விட்டாரோ அதே ஒரு போர்வையில நானும் உங்களிடம் விடுகிறேன். ஏன்னா ஒரு சைட்ல 20 நாள்ல ஒட்டுமொத்தமாக ஒரு பல 100 வருடங்களாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு தீர்ப்பை மாற்றி அமைத்து ஒரு தீர்ப்பு வெளியாகிறது வெறும் 20 நாள்ல. அதே இங்க ஒரு எப்போ எங்க டிவிசிவா ஒரு பிரிவினவாதத்தை தூக்கி ரொம்ப அதிகப்படியான மதக்கலவரங்களை மோதல்களை உண்டு பண்றதுக்குரிய வாய்ப்புகள் உள்ள ஒரு திரைப்படம் திரையிடப்பட்டு கிட்டத்தட்ட 31 மாதங்கள் கழித்து பட்டியலிடப்படுகிறது மற்றொரு இடத்துல, ஒரு நீதிமன்றத்துல. அப்போ இந்த நீதிமன்றங்கள் இந்த மக்களுக்கான உண்மையான ஒரு பரிபாலனாக இருந்து சேவையாற்றுறதுக்கு முனைகிறதா அப்படிங்கிற அந்த பார்வையை மக்கள் மன்றத்துல நான் விடுகிறேன். மக்கள் இஸ் த மோஸ்ட் மகேசன் தீர்ப்புக்கு உரித்தானவர்கள். ஸோ அந்த மகேசன் தீர்ப்பை தாண்டி இந்த உலகத்தில் இந்த இந்திய குடியுரிமை சட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு வந்தவங்க. அப்படிங்கிற அந்த போர்வையில மக்கள் மன்றம் இதற்கான ஒரு பகுப்பாய்வையும் பகுத்தறிவையும் உண்டு பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு போர்வையில இந்த காணொளி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனான காணொலியை அந்த மும்பை நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்காடு மன்றத்துல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்கை மட்டுமே வைத்து நீதி சுதந்திரத்தை தலையிட முடியாம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் கடந்த வாரங்கள்ல சொல்லி இருந்தது. அதை வைத்து இதை வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக கொண்டு வந்திருக்கிறேன்.